எங்களுக்கு சுத்தமாக கனெக்ஷன் இல்லை இந்த இண்டஸ்ட்ரி. சரி பிடிச்சிருந்தது இந்த ஷார்ட் ஃபிலிம். ஸோ வி ஆஸ்க்ட் பண்ணலாமா இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராஜெக்ட்னு. ஸோ ஹியூஜ் தேங்க்ஸ் டு மகேஷ் டு ஸ்டார்ட் வித், பிகாஸ் அவர் ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒன்று சொன்னார். நீங்கள் பேபி ஸ்டெப்ஸ் எடுங்க, லைக் ஒரு இவ்வளோ போட்டிங்கன்னா இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, லைக் லெட்ஸ் அந்த இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் ஒரு லேமன் டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணார். சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போன்னு. அப்போ மகேஷ் சொன்ன சில விஷயங்கள் தான், என்கிட்ட டீம் இருக்கு, இவங்க தான் ஹீரோயின், வெரி ஷுர் அமோத்ராமியை போய் கேட்கலாம், நான் அவங்க அப்பா கிட்ட கதை சொல்ல போறேன். ஸோ லெட்ஸ் மேக் ஷூர் திஸ் இஸ் த டீம். சபரி தான் டைரக்டர், ஸ்ரீவி தான் மியூசிக். இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவா எனக்கு இதுதான் வேணும் இப்படிதான் வேணும்னாரு. அஃப்கோர்ஸ் எனி ப்ரொடியூசருக்கு ஒரு கொஞ்சம் இவ்வளோ பண்ணணுமா இவ்வளோ செலவு பண்ணணுமான்னு நர்வஸ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு கட்ட அனுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வைரமுத்து லிரிக்ஸ் அமிச்சாங்க, சுத்தமா எனக்கு புரியவே இல்லை, இது எப்படி நீங்க ஆல்பமா எடுக்க போறீங்க. நான் கேட்டேன் அவர்கிட்ட, இது ஹவு டஸ் திஸ் ஒர்க், இதை பார்த்தா கதை இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு. அப்புறம் திருப்பி ஒரு அடுத்த கட்ட அனுப்புவாங்க, அதுல நாங்க ஏதாவது கரெக்ஷன் சொல்லுவோம், இதுல ஜிவி பிரகாஷ் வாய்ஸ் இப்படி இருக்கே, நரேஷ் ஐயர் வாய்ஸ் இதுல இப்படி போடலாமான்னு. அப்பதான் யாரும் ஸ்ரீபிலாம் எவ்வளவு தடவை என்ன திட்டினாருன்னு தெரியல, இவங்க என்ன வாய்ஸ் எல்லாம் மாத்த சொல்றாங்க அப்படின்னு. அண்ட் வி ஆல் ஹேட் அவர் ஓன் ஃபேன் மொமெண்ட்ஸ், பிகாஸ் நான் நரேஷ் அவர் வரும்போதே சொன்னேன், யோ பெரிய ஃபேன் நாங்க. ஸோ வெரி happy he sang on this song. So I'm very happy that this whole team is very talented. Of course நான் உங்ககிட்ட சொன்னேன் மலை வந்து she looked amazing on screen. Thank you so much to have accepted our மகேஷ் சொன்ன மாதிரி to act with a new team. It's amazing. அவங்க ஜோசப் அண்ட் முத்து பத்தி சொல்லன்னா அப்புறம் திட்டுவாங்க. ஒரு பக்கத்துலயே வேற உட்காந்துட்டு இருந்தாங்க, நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, யார் யார் பத்திலாம் சொல்லலைன்னு. பட் தேங்க்யூ ஸோ மச். என்ன இருந்தாலும் நீங்கள் அவர் ஸ்ரீதர் மாஸ்டர் ஸ்டெப்ஸை கட் பண்ணியிருக்க தேவையில்ல அவ்வளோ, அது பார்த்துக்கோங்க அவர் கொஞ்சம். பட் ரொம்ப அழகாக வந்திருந்தது. லைக் சார் நான் ஒவ்வொரு கட்டும் பார்க்கும்போது ஐயோ இல்லை என்ன இருக்குது எனக்கு ஒரு ஒரு மிடில் பார்க்கும்போது கொஞ்சம் புரியலை. பட் த ஃபைனல் வெர்ஷன் இஸ் வெரி குட். வி ஆர் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். Saving the best for the last. Sabri, I think we met a couple of times. ஒவ்வொரு டைமும் ஒரு பேஷனோட அவர் பேசும்போது தான் எனக்கு அது மேலே ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்தது. அவர் வந்து சபரி வாஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ட், இது இப்படி தான் இருக்கணும், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு அவர் தான் முக்கால்வாசி கன்வின்ஸ் பண்ணாரு. ஸோ அகெயின் தேங்க்யூ. அண்ட் அகெயின் இங்கே இருக்க நிறைய கெஸ்ட் எனக்கு தெரியாது பர்சனலி, பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். லைக் தே செட் இட் மீன்ஸ் அ லாட் that you're here supporting them, so thank you so much. Of course the music, Shribi sonna mari இன்னைக்கு தான் நான் first time பார்க்கறேன். I've never seen him, but I've heard your music a lot of times. repeat la carla pogum, அது ஒரு syllable-um கேட்டிருக்கோம். It's come out really well. Thank you. I'm a very happy producer today. Thank you so much. And press, please support பண்ணுங்க. It's a new fresh team. Thank you so much for being here again. Thanks. நிஜமாவே எனக்கு இப்போ அவரு டான்சர், இப்போ சொன்னா கூட ஆடிடுவாரு, நான் டான்சர் இல்லை, டான்சர் மாதிரி. ஸோ அதனால வந்து பொறுமையாக கிளாஸ்லலாம் ட்ரெயின் பண்ணி பண்ணாரு. நல்ல வேலை அவங்க தூக்குன ஸ்டெப்லாம் என் ஸ்டெப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ எடிட்டர். ஆனால் ரொம்ப கைண்டாக வந்து ஸ்வீட்டாக அவர் வந்து ஒன்று சொல்லி கொடுப்பாரு. த வே என்கரேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருமே ரொம்ப யங் டீமாக இருப்பாங்க. அவங்க டாட்டரும் இப்போ கொரியோ பண்ணிட்டு இருக்காங்க, விச் இஸ் அ வெரி நைஸ் திங். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு நாள் நாங்கள் ரொம்ப லேட் நைட் ஷூட் போகும்போது அவர் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுற டைமுக்கு தான் ஏர்போர்ட்டே போயிட்டு அங்கேயும் வீடியோ காலில் கனெக்டடாக இருந்து எங்களுக்கு சீன்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு அந்த லெவலுக்கு டெடிகேஷன்லாம் நான் பார்த்ததில்லை. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹம்பிள் அண்ட் கிரேட்ஃபுல் டு டான்ஸ் அண்டர் ஸ்ரீதர் மாஸ்டர். அண்ட் ஐ விஷ் டு ஒர்க் வித் மோர், இன்னும் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி ப்ராப்பராக ஆடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீதர் மாஸ்டர். தேங்க்யூ. இருக்க பத்திரிகை நண்பர்கள் கெஸ்ட் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வழக்கமாக இந்த மேடை பேச்சுனாலே இந்த கொஞ்சம் நடிகா பாஸ் ப்ரோக்ராம் மாதிரி தான் எனக்கு இருக்கும். ஏன்னா ஒரு அந்த அளவுக்கு வராது. ஸோ எனக்கு பேசி கை தட்டி வாங்கலாம் பழக்கம் இல்லை. பேசாமல் நீங்களே ஃபஸ்ட்டு கை தட்டிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்டில் நான் பண்ணதுக்கு இந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ரொம்ப ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் மை ஒய்ஃப். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அதான் மகேந்திரன் சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்டோட அம்மா, ஸோ லைக் மது அண்ட் கார்த்திக். ஸோ அவங்க இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி அவங்க என்னோடய ஃப்ரெண்டோட ஒரு ஃப்ரெண்டு எங்களோட ஷார்ட் ஃபிலிம் ஒன்று நாங்கள் பண்ணியிருந்தோம். நானும் சபரியும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு ஸோ அவங்க வந்து கேட்டாங்க, நல்லா இருக்கேன் ஷார்ட் ஃபிலிம், ஓகே நம்ம சேர்ந்து ஒரு ஏன் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டாங்க. ஸோ அப்படி உருவானது தான் இந்த ஒரு ஆல்பம் சாங். ஸோ சாங் அப்படிங்கும்போது வந்து யூஸ்வலாக வந்து ஒரு டான்ஸ் அது மட்டும் நிறைய சாங்ஸ் அப்படி வருது.
ஸோ நல்லாவும் இருக்குது. பட் நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும், அந்த சாங்குக்குள்ளே ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி இருந்தால் ஒரு கான்செப்ட் நல்லா இருக்குங்கிற மாதிரி சபரி சொன்னார். ஸோ எனக்கு இனிஷியலாக எனக்கு வந்து ரொம்ப ஆக்சுவலி எப்படி இது கன்வே ஆகுமா அப்படின்லாம் இருந்தது. பட் விஷுவலாக பயங்கரமாக சபரி சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து ஏன்னா இது பொருட்செலவு ரொம்ப ஜாஸ்தி ஆக்சுவலி, ஓகேங்களா. யூஸ்வலாக ஒரு சாங் ஒரு செட்டுக்குள்ளே எடுக்காமல் இது ஒரு 3-4 லொக்கேஷன் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கான அத்தனை சப்போர்ட்டுமே வந்து மது அண்ட் கார்த்திக் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் அண்ட் மது. அண்ட் தென் நெக்ஸ்ட் கம் டு என்னோட ஹீரோயின் அம்மு அபிராமி. ஸோ எனக்கு வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணதில் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி அவங்கள வந்து ராட்சசன் படத்துலேருந்து அவங்களோட ஒரு ஃபேன் தான். அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸாக இருக்கட்டும், இந்த வே ஷி கேரி, இது எல்லாமே பயங்கரமாக பண்ணுவாங்க. அது அசுரன் வந்து நான் மிகப்பெரிய ஃபேன் அவங்களுக்கு. ஸோ இந்த சாங் நாங்கள் பண்ணலாம் அப்படிங்கும்போது என்னோடய ஃபஸ்ட்டு சாய்ஸ் இருந்ததும் அவங்க தான். ஸோ லக்கிலி அது எங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆச்சு. ஏன்னா இனிஷியலாக கொஞ்சம் ரொம்ப யோசித்தோம், ஓகே நம்ம ஒரு நியூ கம்மர் நம்ம கூட எப்படி அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அவங்க ஷீ இஸ் வெரி ஸ்வீட். அவங்களுக்கு கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, மியூசிக்கும் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணலாம் மகேஷ் அப்படின்னாங்க. ஸோ வந்தாங்க. அவங்க வந்து லைக் என்ன அந்த சாங்குக்குள்ளே வந்து ஆக்சுவலாக ஒரு வாட்டி நாங்கள் வந்து ஒரு 10 மணிக்கு வந்துருங்க, ஒரு 12 மணிக்கு அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய இடத்துல கூப்பிட்டுருக்கோம். பட் ஐம் சாரி ஃபார் தட். சம்டைம்ஸ் ஏன்னா அது ரோடில் ஷூட் பண்ணும்போது ரெயின் எஃபெக்ட்லாம் பண்ணுறோம், சமயத்தில் இருக்கும்போது கொஞ்சம் க்ரௌட் இருக்கனால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். பயங்கர அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம இந்த பாட்டோட மியூசிக் டைரக்டர் ஸ்ரீபி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ் டு ஒரு 10 வருஷமாக எனக்கு அவர் நல்லாவே தெரியும். 10 இயர்ஸ் நான் அப்போ முன்னாடி வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரோல் பண்ண ஒரு சின்ன படத்தில் மூலியமாக எனக்கு அவர் பழக்கமானார். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அப்போலேருந்து நாங்கள் நிறைய பேசிட்டே இருப்போம் சினிமா பற்றி. ஓகே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது நமக்கு அதுக்கு அது மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அமையணும், அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்திருக்கோம். ஸோ அப்போ வந்து இப்போது கார்த்திக் அண்ட் மது இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணும்போது எனக்கு அடுத்த செகண்ட் எனக்கு தோணுது வந்து ஸ்ரீபி தான். ஸ்ரீபி நம்ம வந்து ஒரு ஆல்பம் ஒன்று இருக்குது, அந்த ஆல்பம் நம்ம பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கும்போது அவர் வந்து பயங்கர எக்ஸைட் ஆகி வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வருஷன் வந்து ஒரு 7வது வருஷன் இது. ஸோ இதுக்குள்ளே வந்து ஏன்னா கொஞ்சம் ரிலீஸஸ் தள்ளி போகும்போதெல்லாம் அவர் அதுக்குள்ளே என்னென்ன இம்ப்ரூவைஸ் இன்னும் பண்ணலாம், இன்னைக்கு ட்ரெண்டுக்கு இப்போ என்ன பண்ணலாம். ஏன்னா சாங்ஸுங்கிற பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய ட்ரெண்ட் இயருக்கு இயர் மாறிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன தேவை அப்படிங்கிறது வந்து அப் டு டேட் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு வாரம் வரைக்கும் கூட ஹி இஸ் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ இன்றைக்கி அது கரண்ட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. பயங்கரமாக வந்திருக்கு ஸ்ரீவி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் இந்த சாங்கை அழகாக பாடி கொடுத்த 2 நபர்கள், ஜி பிரகாஷ் சார் அண்ட் தென் நரேஷ் ஐயர். ஸோ ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த க்ரூவில் முக்கால்வாசி பேருக்கு நான் ஃபேன் தான். அப்படி தான் வந்து இந்த சாங் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஜிவி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த சாங்கை இந்த மாதிரி யங் டீமுக்கு நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி பாடினதுக்கு, ஸோ நம்பிக்கை வச்சு பாடினதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் நரேஷ் ஐயர் சார், உங்கள் சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்காத நாள் கிடையாது. நான் பைக் ஓட்டும் போதெல்லாம், காலேஜ் போகும்போது எப்போவுமே வந்து ஐ யூஸ் டு லிசன் உங்களோட சாங்ஸ் தான். ஸோ அவ்வளோ சூதிங்கான ஒரு வாய்ஸு, அது உங்களை பற்றி சொல்லணுங்கிறது அவசியமே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ. உங்கள் கூட எனக்கு ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அதே மாதிரி நரேஷ் சார் வந்து நிறைய எவ்வளோ பாடல்கள் அவர் பாடியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஒரு ஆல்பம் தானே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பாடிட்டு உடனே போகாமல் எத்தனை கரெக்ஷன்ஸ் நம்ம கூப்பிட்டாலுமே அவர் அழகாக வந்து ஃபஸ்ட் டைம் பாடும்போது எப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாரோ அதே மாதிரி தான் இருப்பார். சச் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். தேங்க்யூ ஸோ மச் நரேஷ் சார். ஸோ தென் ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் எனக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு கனெக்ட் இருக்குது. என்னென்னா வந்து ஆக்சுவலாக அவரோட ஸ்டூடெண்ட் நான் என்னோடய காலேஜ் டைம் இருக்கும்போது அவர் ஸ்டூடெண்ட், நான் அவரோட ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் ஜாயின் பண்ணி இன்றைக்கி வந்து அவர் கூட ஒரு படம் வந்து நான் ஒரு படம் பண்ணேன், தூக்குதுறையின் படத்துக்கு அவர் தான் கொரியோகிராஃப் பண்ணார். இப்போ இந்த ஆல்பமும் அவர் தான் பண்ணார். ஸோ எனக்கு அவருக்கும் அவ்வளோ பெரிய பாண்டிங் இருக்குது. ஸோ அவர்கிட்டேருந்து நான் டே டு டே லைஃப்பில் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா ஒரு சாங் அப்படிங்கும்போது ஒரு சாங் கொரியோகிராஃப் மட்டும் பண்ணிவிட்டு அதை எப்படி விஷுவல் எடிட் மட்டும் பண்ணிட்டு போகாமல் அந்த சாங்கை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், எப்படி அந்த மக்கள்கிட்ட போய் சேர்க்கலாம், அது டாப் டு பாட்டம் அவர்கிட்ட போனதுலேருந்து அந்த ப்ராடக்ட்டு அவர்கிட்ட முடிஞ்சு அது வெளியில் மக்கள் கையில் போகிற எண்டு வரைக்கும் அந்த பாய் அப்படின்னு ட்ரெயின் ஏற்றி விடுற அளவுக்கு, கை காட்டுற அளவுக்கு அவர் வந்து எல்லா வேலையும் செய்வார் ஆக்சுவலி. ஸோ எனக்கு வந்து ரொம்ப உண்மையிலே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் இது. ஸோ இது ஐ எம் பிளெஸ்ட் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் தென் தினேஷ் அண்ணா வந்து ஒரு ரீசன்ட் டைம்ஸ் தான் எனக்கு வந்து அண்ணாவை பழக்கம் எனக்கு. ஆனால் சச் அ வண்டர்ஃபுல் ஒரு ஹியூமன் பீயிங் என்னன்னா, நான் அப்போ வந்து இந்த பாட்டெலாம் முடிச்சிட்டோம். இந்த பாட்டு முடிச்சுட்டு வந்து நாங்கள் பிஸ்னஸ் அப்படின்னு போகும்போது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணோம். கரெக்டாக எங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகலை. அப்போ அண்ணாவோட எனக்கு இன்ட்ரொடக்ஷன் கிடச்ச அப்புறமா தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கோண்ணா அப்படின்னு அவர் பார்த்துட்டு உடனே ஓகே தம்பி
நான் அவனுக்கு கொஞ்சம் சொல்கிறேன் வெயிட் பண்ணு அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லி ஓகே எல்லாருமே வழக்கமாக சொல்லுவாங்க, ஆனால் அது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் வித்தின் 1 or 2 டேஸ்லேயே எனக்கு கால் பண்ணி தம்பி இந்த மாதிரி கம்பெனியில் போய் பாரு, உங்கள் சாங் காமிச்சு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ என்னங்கிறது உங்களுக்கு அதுக்கான ப்ராசஸ் அவங்க பண்ணுவாங்கன்னாங்க. ஆனால் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. எனக்கு நீங்கள் இல்லைனா இன்றைக்கி இந்த ஆல்பம் வந்து சரிகமால இல்லை. ஸோ ஐம் வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ. ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கி வந்து கெஸ்ட் ரியோ. இன்றைக்கி அவர் ஷூட்டிங் காரணமாக சீக்கிரமாக கிளம்பிட்டார். ஆக்சுவலாக நேற்று இருக்கும்போதே அவர் வந்து என்கிட்ட ஃபோனில் நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி. நான் ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் ஒரு 1 month பிஃபோர்கிட்ட சொன்னேன். பட் அதுக்கப்புறம் நிறைய டேட்ஸ் மாறிச்சு. ஆனால் நேற்று நைட் தான் எங்கேயும் நான் ஒரு காலே பண்ணேன், இந்த மாதிரி நாளைக்கு எனக்கு ஈவெண்ட் இருக்குது, கொஞ்சம் ரியோ வந்துடுவீங்களா அப்படின்னோன்னே. அவனுக்கு ஆக்சுவலி ஷூட்டிங் அவருக்கு இருக்குது, சாரி என் ஃப்ரெண்டுனால கொஞ்சம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாட்டுக்காது. ஸோ அவர் வந்து என்ன சொன்னார், இந்த மாதிரி எனக்கு ஷூட் இருக்குன்னாரு, ஆனால் கண்டிப்பாக உனக்காக நான் வருவேன்டா அப்படின்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி எனக்காக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ரியோ. அவருக்கு எனக்கு ஒரு நல்ல பாண்ட் இருக்குது. பிகாஸ் நாங்கள் ஒன்றா ஒரே ஜோடிங்கிற ஷோவில் வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். பட் அவர் இந்த நேரத்தில் அவர் படம் ஷூட்டிங்லாம் விட்டுட்டு எனக்கு இங்கே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரியோ அண்ட் சவுந்தரனாவும் அப்படி தான் ரீசெண்ட் டைமில் தான் பழக்கம். பட் பார்க்கும்போது எல்லாமே அவர் வந்து நிறைய விஷயங்கள் இன்ஸ்பைரிங்காக எனக்கு சொல்லியிருக்காரு. லைக் அவர் நிறைய சினிமா பற்றி நிறையா பேசியிருக்கோம். ஸோ அவரும் எப்போதுமே வந்து பயங்கர மோட்டிவேட்டடாகவே எப்போவுமே இருப்பார். என்ன வந்து பயங்கர மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. ஸோ அப்புறம் என்னோட முதல் குரு எனக்கு அப்படின்னு ராஜீவ் பிரசாத்ங்கிற சார், நான் ஃபஸ்ட் ஆக்டிங் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அவர் இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ என்னோட ஒரு முயற்சிகளுக்கும் வந்து அவர் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்கார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தென் ஷரத் வந்து எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு ஒரு விஜய் டிவிலேருந்து எனக்கு ஒரு பழக்கம். அவர் ஆக்சுவலாக இந்த சாங் போது அவனுக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலாக கால் பண்ணி எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டேன். வீட்டில் இருக்கேன் அப்படின்னா, உனக்கு சின்ன கிளம்பி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வா அப்படின்னு. அவனுக்கு என்னென்ன ஆக்சுவலி தெரியாது. நான் ஒரு சின்ன ஒர்க் நான் வாடா அப்படின்னு கூப்பிட்டேன். அவனை ஒரு ஆல்பம் பண்ணுறேன்னா ஓகே அவன் கிளம்பி வந்துட்டான். ஆல்பம் தான் என்ன கூப்பிட்றான் அப்படின்னு. நான் கடா இந்த மாதிரி ஒரு இது இருக்குடான்னு ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்தான், வெயிட் பண்ணான், ஷார்ட் எடுத்துட்டோம். அப்புறம் வந்து எனக்கு முடிஞ்சிச்சா மச்சான் அப்படிங்கிற இருக்குடா நீ ஆடுற மாதிரி இருக்குடான்னு சொல்லி கிட்டத்தட்ட க்ளோஸ் டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் அவன் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் தேங்க்யூ ஸோ மச் சரத். ஏன்னா அந்த சின்ன ஸ்பேஸில் கூட அவனால் என்ன பண்ண முடியுங்கிறத வந்து எனக்கு பண்ணி கொடுத்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரத். அண்ட் தென் இந்த சாங்கோட சினிமோடோகிராஃபர் ஜோசப் வந்து ஆக்சுவலி இப்போது ஸ்லோ மோஷனில் நடக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து அவர் ஹை ஸ்பீட் ரொம்ப பிடிக்கும் யூஸ்வலாக. ஸோ அதனால் அவர் வாக் அப்படி இருக்கான ஒர்க் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கெல்லாம் வந்து இவங்க சொன்ன கதை இந்த ஒரு சாங்கு இதுக்குள்ளே எப்படி இவ்வளோ சீக்கிரமாக அது வந்து எடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும். இத்தனை நாட்களும் எடுத்து ஷூட் பண்ணது ஒரு 1.5 நாள் ஷூட் பண்ணோம் ஆக்சுவலி. அந்த ஒரு நாள் எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தேன். பட் ஆனால் அவர் வேறு லெவலில் ஆக்சுவலி ஜோசப் பயங்கரமாக ஷூட் பண்ணிட்டார். அதுக்குள்ளே முடிக்க முடியுமான்னு தெரியாத நம்பிக்கையை பயங்கரமாக பண்ணி அது விஷுவல் இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு. என்ன அழகாக காமிச்சிருக்காரு. அந்த விஷுவலி இந்த சாங்கை சூப்பராக கன்வே பண்ணியிருக்காரு. மாஸ்டரோட மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த சாங்காக இருக்கட்டும், அம்முவோட எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜோசப். அண்ட் கம் டு முத்து எடிட்டர். முத்து பற்றி சொல்லணும்னா முத்து இஸ் அ பயங்கர ஒர்க்கஹாலிக் பர்சன். ஏன்னா அவர் வந்து ஒரு நிமிஷம் கூட ஆக்சுவலி சும்மாவே இருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு 10 வாட்டி நீங்கள் ஃபோன் பண்ணால் தான் ஒரு வாட்டி ஃபோன் எடுப்பார். எனக்கு ஆக்சுவலி எதுனால்னா அவர் அவ்வளோ ஒர்க்கில் பயங்கர பிஸியாக இருக்கிற பர்சன் அவர். எனக்கு என்ன இந்த சாங்கு பண்ணும்போது நான் இவர்கிட்ட சபரிக்கிட்ட கேட்குறேன், இந்த சாங் எடிட் வந்து முத்து பண்ணிவிடுவாடா அப்படின்னு நான் கேட்கும்போது பக்காவாக பண்ணிவிடுவா பிரதர் அப்படின்னு சொன்னார். ஆனால் எனக்கு ஏன்னா இந்த சாங் பொறுத்த வரைக்கும் எடிட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இந்த சாங்கை வந்து எடிட் பண்ணி அது மக்களுக்கு எல்லாருக்கும் புரியுற அளவுக்கு பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் முத்து. செம ஒர்க் உங்களோடது. அப்புறம் கோபினா த ஆர்ட் டைரக்டர். கோபினா உங்களோட ஒர்க் வந்து இந்த சாங்கில் பயங்கர ஃபினாமினலாக இருந்திருக்கு. ஸோ நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நிறைய இடங்கள் ஆக்சுவலி வந்து இந்த சாங் பண்ணும்போது இப்போ யூஸ்வலாக ஒரு படம் கேமரானா அதுக்கு நிறைய அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. இப்போ ஆர்ட் டைரக்டர் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த கம்மி குரூ வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் அவரே இழுத்து போட்டு நிறைய செஞ்சுருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா கோபி. எனக்கு இந்த சாங் இவ்வளோ விஷுவலாக ரொம்ப சூப்பராக வந்ததுக்கு நீங்களும் ஒரு முக்கிய காரணம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிற இந்த ஆல்பம் இன்னைக்கு கம்மிங் 28th யூடியூப்பில் சரிகமா ரிலீஸ் ஆகுது. ஸோ இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இந்த ஒரு ஆல்பமை வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதை கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களோடது. ஸோ ஒரு தாழ்மையாக கேட்டுக்கிறேன், இந்த சாங் வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே இந்த சாங்குள்ள அழகாக அந்த ஹுக் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. ரீல்ஸ் முடிஞ்ச நீங்களும் போடலாம்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் ஒரு முக்கியமான நபரை பேச மறந்துட்டேன். வைரமுத்து சார், இந்த சாங் இவ்வளோ அழகாக வந்திருக்க ஒரு மிக முக்கியமான காரணம் வைரமுத்து சார். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ரீபி வந்து கூட்டிகிட்டு போயிட்டு மாதிரி சொல்கிறாருன்னு வைரமுத்து சார் லிரிக் பண்ணலாம். என்னங்க பேசுகிறீங்க, அவர்லாம் ஆல்பம்லாம் பண்ணுவாராங்க அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை மகேஷ், அவர் வந்து பண்ணுவார், நம்ம கேட்டு பார்க்கலாம். கேட்டு பார்க்கலாமா, வீட்டு போய் அடி வாங்கி பார்க்கலாமா எனக்கு தெரில. ஆனால் நான் வந்து சரி ஓகே கேட்கலாம் அப்படின்னாரு. சரி ஓகே ஆக்சுவலி கேட்டேன். பட் ஆனால் இட்ஸ் வெரி ஹார்ட், பயங்கரமான ஒரு ஹியூமன் பீயிங் அவர். சரி கூப்பிட்டு ஓகே ஒரு யங்ஸ்டர் தானே இந்த மாதிரி ஏதோ சொல்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எங்களை கூப்பிட்டு என்ன கான்செப்ட் என்ன இதில் பர்ஃபெக்டாக கேட்டு இந்த சாங் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுலேயும் இந்த சாங்குள்ளேயும் வந்து ஏகப்பட்ட ஒர்க்ஸ் கரெக்ஷன்ஸ் நாங்கள் வச்சுருந்தாலுமே அது வந்து எதுவுமே சலிப்பு தட்டாமல் எங்களுக்கு தேவையானது ரொம்ப அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ எனக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் சார். ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ. ஸோ நீங்களே இந்த சாங்கில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். சாரி, முக்கியமான இந்த சாங் ஓட கேப்டன் ஆஃப் த ஷிப் சபரி மணிகண்டன். சாரி சபரி, நான் நிறைய பேர் அப்படியே நல்ல. ஸோ ஐம் சாரி ஃபார் தட். சபரி எனக்கு வந்து இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலிமா தான் இந்த சபரி எனக்கு பழக்கமானார். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் நான் வந்து பண்ணும்போது என்னன்னா அவரோட ஒர்க் எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த ஒரு ஆள் வந்து ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவர் ஒரு ஆள் உட்காந்து எல்லா வேலையும் பார்ப்பார். ஆனால் அந்த பையன் ஷார்ட் ஃபிலிம் வந்து அப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் சொல்லிட்டு இவ்வளோ அந்த ஒரு வந்து பயங்கரமாக வேலை செய்கிறார் இவர். அப்படிங்கும்போது ஓகே 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சும்மா அப்படியே பேசிட்டே இருப்போம். ஸோ இந்த சாங் அப்படின்னு எனக்கு வந்து கார்த்திக் போது பண்ணலாம் அப்படிங்கும்போது எனக்கு அவர் ஞாபகத்துக்கு வந்தார். சார் அவரும் அவங்களுக்கு தெரியும். சரி பேசும்போது ஓகே வை டோன்ட் வி ட்ரை இட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். சபரி வந்து இந்த சாங்குக்கு கொடுத்த உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு. ஸோ வந்து அவன் ஒரு நாளும் வந்து இந்த சாங் ஷூட் பண்ணதுக்கு அப்புறமாவுமே அவன் தூங்கவே மாட்டான். எப்போ பார்த்தாலும் இதை பற்றி யோசிச்சிட்டே இருப்பான். அடுத்து என்ன பண்ணலாம், இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், ஒரு நாளும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அவன் யோசிச்சிட்டே இருப்பான். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ அதெல்லாம் அந்த ஃபைனல் அவுட்புட்டாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. நேற்று நைட் வரைக்கும் கூட அவன் ஒர்க் பண்ணியிருக்கிறான். அவன் டில் அவன் போய் தூங்கும்போது 2 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சபரி. இப்போ நீ மட்டும் இல்லைனா அந்த சாங் இந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்க வாய்ப்பில்லை. எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தடுத்து படங்கள் நிறையா பண்ணி யூ கேன் வில் டூ. மிஸ்டர் மகேந்திரன், என்னோட நண்பர் மகேந்திரன் வந்து இஸ் வெரி ஸ்வீட் பர்சன். ரொம்ப வருஷமாக எனக்கு அவரை தெரியும். பட் ஆனால் நாங்கள் எப்போதுமே நாங்கள் வெளியில் மீட் பண்ணாலும் எப்போ மீட் பண்ணி பேசினாலுமே வந்து ஹில் பி த சேம். ஸோ நான் எப்போ பார்க்கும்போது எப்படி இருந்தாரோ இன்றைக்கும் என்னை வெல்கம் பண்ணுறதும் பேசுகிறதும் சரி எப்பவுமே அப்படி தான். ஸோ என்னோடய லைஃப்பில் என்னோடய ஒர்க்ஸில் நான் என்ன பண்ணாலும் நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் மச்சான் எனக்காக வர முடியுமா அப்படின்னா அவர் கண்டிப்பாக வந்து நிற்கிறாரு. ஸோ அதுக்கே ஒரு பெரிய தேங்க்ஸ். சரி, நான் அவ்வளோ ஒரு பிஸி ஸ்கெடியூலில் அவர் விஜய் சாரோட படம் பண்ணியிருக்காரு, நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் பிஸி ஸ்கெடியூலில் நான் கூப்பிட்ட உடனே வரணுங்கிறது இல்லை. பட் ஆனால் என்னை மதிச்சு ஓகே நான் கூப்பிட்டாலும் அடுத்த செகண்ட் வந்து நிற்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் மகேந்திரன் ப்ரோ. ஸோ ஐ திங்க் எல்லாரை பற்றி நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த சாங் நல்லபடியாக வந்திருக்கு. ஸோ கரெக்டாக எல்லோரும் மக்கள்கிட்ட பேசி எடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்